மக்களே, நடக்கிற விடயங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மக்களோட மனசை மாத்தி போட்டு சில விடயங்கள் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு விடயம் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 6-5 நாட்கள்ல இதுக்குத்தானா இவ்வளவு திட்டம் போட்டீங்க அப்படின்ற ரீதியில ரித்தன்யா அவர்களுடைய கணவர் கவினோட கேடுகட்ட கேவலமான செயல் இன்னைக்கு அவர் பண்ண ஒரு விடயத்துல வெளியில வந்திருக்கு. இப்ப ரித்தன்யா அவர்கள் பிறந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய சொந்தக்காரங்க மட்டுமில்ல, தமிழ்நாடு தாண்டி இவன் வேறு மொழி பேசுறவங்களா இருந்தா கூட கடல் தாண்டி இருக்கிற தமிழ் பேசுற உறவுகளா இருக்கட்டும், இல்ல வேறு மொழி பேசி இந்த விடயம் தெரிஞ்ச மனிதர்களா இருக்கட்டும், ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு குரல் ஒருத்தொன்று கேட்கல. இவனுங்க என்னன்னா சர்வசாதாரணமா பண்றாங்க. அதே நேரத்துல மக்களுக்கும் பயம் இல்ல, கடவுளுக்கும் பயம் இல்ல, மனசாட்சிக்கும் பயம் இல்ல அப்படின்ற ரீதியில சில பேர் இன்டர்வியூ அப்படின்ற ரீதியில ரித்தன்யா என்னோட ஃப்ரெண்டோட அக்காட பொண்ணுதான், நான் ரித்தன்யாவிட்ட பேசியிருக்கேன், 12 ஆடியோ இருக்கு, அவங்களோட அப்பா, அப்புறம் கவினோட அப்பா, கவினோட குடும்பம் அப்படின்னு மாத்தி ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கணும்ன்றதை தாண்டி இவங்க 2 குடும்பத்துக்கு சொம்பு தூக்குறது அப்படின்னு மூஞ்சியை காமிச்சு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு யாருக்குமே பயம் இல்லாம பல விடயங்கள் நடக்குது. ஸோ இந்த வீடியோல இன்று ரித்தன்யா அவர்கள் விடயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ரித்தன்யா அவர்களுடைய அப்பா கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 2 கிழமை ஆல்மோஸ்ட், சரிங்களா, ஜூலை 12க்கு அப்புறம் ரித்தன்யா அவர்களுடைய அப்பாவோட பேர் பெரிய நியூஸ் சேனல்ல இப்பதான் வருது. சரி, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று. அடுத்தது இதற்குத்தான் நம்மளுடைய ஜெயம் ரவி அவர்களா இருக்கட்டும், இல்ல தனுஷன் அவர்களா இருக்கட்டும், ஏன் நம்மளுடைய பிக் பாஸ் அசீம் அவர்களா இருக்கட்டும், சில விடயங்களை பண்றாங்க. அதே மாதிரி தான் பொதுமக்களும் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு இது ஒன்று, சரிங்களா. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் இன்னைக்கு ரித்தன்யா அவர்கள் விடயத்தில் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த கவின் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அவர் ஒரு கோரிக்கை போட்டிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கு ரித்தன்யா அவர்களுடைய அப்பா கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு அப்டேட், சரிங்களா. ஆனா இப்ப ரித்தன்யா அவர்கள் ஒரு நாளைக்குள்ள அந்த வாக்குமூலம் வெளியில ஆகி 3 பேருமே கைதானார்கள். கவினோட அப்பா, கவினோட அம்மா. ஆனா அவங்க அம்மா அடுத்த நாளே வெளியில விட்டுட்டாங்க. ஆனா மக்களோட குரல் தீயா இருந்தபடியா திரும்ப உள்ளுக்குள்ள போட்டுட்டாங்க. அப்படியெல்லாம் அப்போ இப்ப இங்க என்ன அப்படின்னா, சோசியல் மீடியான்றது மக்கள் அவங்களுடைய என்ன சொல்லலாம், ஒரு பெரியதொரு இம்பாக்ட் உண்டு, நல்ல விடயங்கள்ல ஒரு பெரியதொரு இம்பாக்ட் உண்டு. அதை நம்பித்தான் அந்த பிள்ளை அவங்களோட கடைசி வாக்குமூலத்தை கொடுத்தாங்க ரித்தன்யா அவர்கள், கடவுளை நம்பியும் உங்களை நம்பியும். ஸோ அப்ப உள்ளுக்குள்ள போட்டாச்சு. அப்ப கடந்த ஒரு 5 நாட்களா பாத்தீங்கன்னா இந்த மக்களோட மனநிலையை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, எவ்வளவு பேரை விலைக்கு வாங்க முடியுமோ அதெல்லாம் நடத்தப்பட்டது. ஒரு 3 சேனலு மனசாட்சி இல்லாம ரித்தன்யா அவர்களுக்கு எதிராக ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ போட்டு கொண்டிருந்தாங்க. மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கவங்க, அவங்களுக்கு லட்சக்கணக்கில் காசுகளும் ஐபோன் 15 போனதாக சோசியல் மீடியால பகிரங்கமாவே ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஒரு மீடியாவை சேர்ந்தவங்க, சரியா. ஸோ இது ஒரு விடயம். இன்னொன்னு இந்த இன்டர்வியூ கொடுக்குற சில பேர் ரித்தன்யாவோட, எப்படி ரித்தன்யா என்னோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு தான் ரித்தன்யான்னு அந்த இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல கொடுத்தவருக்கு ஒரு 30-35 வயசு, இல்லைனா 36 அப்படித்தான் இருக்கும். அப்ப இவர்கிட்ட ஃப்ரெண்ட் என்ன அங்கிளா, அது சம்பந்தமே இல்லாம அதே நேரத்தில் அவர் என்னத்தை பேச வர்றாருன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கா இல்ல எழுதி கொடுத்து அவர் சொன்னாரான்னு தெரியல. ஒட்டுமொத்தமா ரித்தன்யா, அதாவது கவின் மேல தப்பில்லை அப்படின்றதுக்கு தான் அந்த சொம்பு தூக்கி கொண்டு இருந்தது. அப்படி சோ கடந்த ஒரு 5 நாட்கள் நடந்தது என்னன்னா, மக்கள் மத்தியில கவினுக்கு இருக்கும், கவினோட குடும்பத்துக்கும் இருக்கிற அந்த எதிர்ப்பை இல்லாம பண்ணணும். அதே நேரத்தில் ரித்தன்யாவோட டாபிக்கை மக்கள் மறக்கணும், கடந்து போயிடணும். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாதே. நம்ம சொந்த பந்தங்கள் ஒரு தள்ளி ஊர்ல இருந்தாலே அவங்களோட வீட்டு நடக்கிறது நமக்கு தெரியாது. அப்ப இங்க யாருமே பேசாட்டா கவின் ஜாலியா வெளியில பேங்காக்ல நைட் கிளப்புக்கு போனாலும் இல்ல அங்க இருக்கிற யாருடையாவது ஸ்டே பண்ணாலும் தெரியாது, சரியா. ஏன்னா அவர் அடிக்கடி பேங்காக்கு போறவர், இரவா ஓடிடுவாரு, காசு இருக்குல்ல. ஸோ அப்ப யாருக்குமே தெரியாது, யாருமே தொட மாட்டாங்க. ரித்தன்யாவா அப்படின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் வேலை இருக்கு, வேற டாபிக்குள்ள போயிடுவோம்.
அந்த இதுல தான் பல பேர் இந்த விடயத்தை பேசக்கூடாதுன்னு முடக்கப்பட்டார்கள், தடுக்கப்பட்டார்கள், மிரட்டப்பட்டார்கள், காசு கொடுக்கப்பட்டது. இன்னொருத்தங்க ரித்தன்யாவை தப்பா காமிக்கிறது காசை கொடுத்து பல பேரை பேச வைக்கிறாங்க. சில பேர் நான் ரித்தன்யாவோட ஃப்ரெண்டு, ரித்தன்யாவை தெரியுமன்ற ரீதியில் இந்த கவினோட குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்ற வேலைகள். இன்னைக்கு அதோட அடுத்த கட்ட விளைவாத்தா இந்த கவினு மனு தாக்கல் ஜாமீன் கோரி, சரிங்களா? ஸோ ரித்தன்யா அவர்களுடைய அப்பா முறை மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்து போட்டு அந்த அப்டேட்டையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரித்தன்யா அவர்களை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு குரல் கொடுக்கிற பல தாய்மார் தந்தைமார் கடல் தாண்டி ரித்தன்யாவுக்காக மன்றாடுறாங்க, அவங்கள குரலை கொடுக்குறாங்க, அவங்களை ஆதரிப்போல ஆதரிக்கிறாங்க, சரிங்களா? இன்னொரு ரித்தன்யா வரக்கூடாது மக்களே, பாவ மக்களே அந்த பிள்ளை, சரியா? இது ரித்தன்யா அவர்கள் விடயம் தொடர்பாக இன்னைக்கு ஒரு அப்டேட். சரி, அடுத்தது இப்போ நம்ம செலிபிரிட்டிஸை பார்ப்போம். அவங்க சிம்பிளா பிரிஞ்சிருவாங்க. இப்ப டிவோர்ஸ் எடுக்கிறது 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்தால் கூட, இல்ல 2 வருஷம் இருந்தா கூட டிவோர்ஸ் எடுத்துருவாங்க. 2 பேருமே நம்ம பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இல்ல ஒருத்தங்க டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது நல்லது, சரியா? அது நல்லது. பிடிக்காத நபரோட, பிடிக்காத வாழ்க்கையோட, பல்ல கடிச்சிக்கிட்டு மன வேதனையோட அப்படி வாழ்றதுனால அவங்க கூட இருக்கிற, அவங்கள நம்பி இருக்கிறவங்கள, அவங்களோட சூழலுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த ஒரு சின்ன சண்டையே பெரிய சண்டையா மாறும், பெரிய சண்டை அழிக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ அப்ப ஒருத்தங்க கூட வாழ்றது பிடிக்கல அப்படின்னா அது ஒரு 2 பேர், ஒரு செலிபிரிட்டியா இருக்கட்டும், இல்ல சாதாரண மக்களா இருக்கட்டும், இல்ல பெரிய செல்வந்தர்களா இருக்கட்டும், அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, இணங்கி நம்ம பிரிகிறோம் அப்படின்னு. இல்ல ஒருத்தங்க பிரியணும் பண்றாங்க, இன்னொருத்தங்க இருக்கணும் பண்றாங்க அப்படின்னு ரெண்டு கையும் சேர்ந்தா தான் சத்தம் வரும். ஒரு கையால மட்டும் சத்தத்தை போட முடியாது. அப்ப விருப்பம் இல்லைன்னா பிரிகிறது நல்லது அப்படி என்பதான். ஸோ இது இப்ப ஜெயன் ரவி அவர்கள் விடயத்திலையும் சரி, தனுஷ் அண்ணா அவங்க விடயத்திலையுமே சரி, இப்ப அசீம் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் 6 தமிழ் மணிகண்டன் அவர்கள். ஸோ மணிகண்டன் அவர்கள் அவருடைய முதலாவது மனைவியை விட்டுட்டு 2 பேருமே எனக்கு பிரிஞ்சுட்டாங்க. 2வது கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோட நல்லா இருக்காங்க. ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க 2வது மனைவியோட. அது அசீம் அவர்களும் சரி, வேறு சில பிக் பாஸ் பிரபலங்களும் இல்ல சினிமா சேர்ந்தவங்களும் லைக் பண்ணி சில பேர் வாழ்த்துன்னு தெரிவிச்சிருந்தாங்க. அது நல்ல விடயம். பிடிக்கலையா பிரிஞ்சிருங்க. அதை விட்டுட்டு பிடிக்காம ஒருத்தங்க அழிச்சுக்கிறது, இல்லைன்னா ஒருத்தங்க என்னால முடியலன்னு உலகத்தை விட்டு போறது, அதெல்லாம் வேணாம். உங்களோட வாழ்க்கை நீங்க விரும்பின மாதிரி வாழுங்க. ஒரு பாரத்தை கையில வச்சிருக்கக்குள்ள கை வலிக்கும். அந்த பாரத்தை தூக்கி போட்டுட்டோம்னா கையோட வலி கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிடும். அதுதான் விடயம். பழைய புராணங்கள், அந்த புராணங்கள், ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. பிடிக்கலையா விட்டுட்டு ஓடு, விட்டுட்டு போ. உன்னோட வாழ்க்கையை உன்னோட விருப்பப்படி நல்லா வாழு, சரிங்களா? இதனால யாருக்குமே பிரச்சனை இருக்காது. பொதுவா சினிமா நடிகர்களை பார்த்து மக்கள் சில விடயங்களை கத்துக்கிறாங்க, ரசிகர்கள் கத்துக்கிறாங்கன்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்ல விடயம் தான், சரிங்களா? மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.